இன்றைக்கி நம்ம வந்து பேஷ் பிசன் வந்து எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம். அதான் அப்டேட்டட் வெர்ஷன். வாங்க இந்த கேம் சூப்பராக இருக்கும். சாண்டா காசுலாம் போட்டு செமையாக இருக்கும்னு பார்க்கலாம். சரி ஓகே. இந்த வாட்டி என் ஃப்ரெண்டு விளையாட போதான். ஹலோ கைஸ். ஃபர்ஸ்ட் பர்சனே நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் 5 கிஃப்ட்டு. இப்போ நாங்கள் இது என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஓகே ஓகே வாங்க. சூப்பராக இருக்குங்க. ஐயோ முதல் தடவை விளையாடுறேன். சரி இப்போ வந்து என் ஃப்ரெண்டு தோத்தா நான் விளையாடுவேன், நான் தோத்தா என் ஃப்ரெண்டு விளையாடுவேன். அந்த மாதிரி தான். ஏதோ காயின்ஸ்லாம் இருக்குங்க. கடைசியில் ஏதோ காயின்ஸை வச்சு ஏதோ பண்ண போகிறாங்க. காயின்ஸை வச்சு வெப்பன் வாங்குவாங்க. ஈஸியாக நான் அவுட்டே ஆக மாட்டேன். சூப்பர். அவன் நம்மள அடிக்கலாம். அப்டேட் கைஸ், அதோட கிறிஸ்மஸ் அப்டேட்டும் இருக்குது. நம்ம அடிக்கலாம். எஸ் ஓடிட்டான் பயந்து. காயின்ஸ்லாம் நிறைய இருக்குது. காயின்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். காயின்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு டாக்டிக்ஸ் சொல்லுவேன். அவன் அங்கே நிற்க அதில் வெயிட் பண்ணுவேன். அவன் அந்த சீட் போகும்போது இப்போ போடுங்க. அதான் கரெக்டு. இப்போ வதற்குள்ள பட்டன் நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஓடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இவனை இங்கேயே சுத்த வைக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு காயின்ஸ் முக்கியம். இப்போ நான் விளையாட போகிறேன் கைஸ். நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு காயின் எடுக்கவே இல்லை. ஸ்னோக்குள்ள காலை வச்சாலும் வந்துடுவாங்க. ஸ்னோக்குள்ள கால் வச்சா வர மாட்டான். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஒரே நிமிஷம். நம்ம பட்டன் அமைக்கிட்டோம். ஸோ நம்ம இப்போ போ அதை வட்டாங்க. ஆனால் அவன் மாலை 7 மாதம் நம்ம பாஸ்தாக தான் போவானோ. ஜப்பந்தோ. எஸ் அவன் கீழே இறங்கிட்டான். நம்ம அப்படியே பிடிச்சிட்டான். அவன் வாங்க சூப்பர். நம்ம யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண போறதில்லை. தெரியாம அவுட் ஆயிப்ப. அவன் அடிக்கலாம்ல ரெடியாக இருக்கா. அதை மட்டும் ஊற்றி எடுக்கு. காய்ச்சிக்குங்க. அப்பா சூப்பருங்க. ஓகே எப்படி டனல் என்ன இது போமா. சரி ஓகே. ஓகே இங்கே காயின்ஸ் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குங்க. நம்ம இந்த கதை தோண்டுக்கலாம். எடுத்துக்கலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்த்துருப்பாங்க. உங்களுக்காக தான் எல்லாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் ஷேரும் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பேலன்ஸ் பிக்கனை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஹலோ கைஸ், இப்போ அவன் வந்து சாப்பிட போகிறான், அதனால நான் விளையாட போகிறேன். ஏன் கைஸ் சாரி கைஸ், நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். கைஸ் இங்கே காயின் இருக்கு, எடுத்துக்கலாம். இந்த ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம இருக்குது, அது நம்ம என்ன பார்க்கலாம். ஓ, கிஃப்டெல்லாம் 5 கிஃப்ட் கலெக்ட் பண்ணிருந்தோம் கைஸ். அதான் கேம் போல். அவள் கீழே வந்துட்டான். இங்கே ஒரு பெரிய உருண்டை வருது கைஸ், அது வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம். இதை ஓர்த்து பண்ணலாம். கிளம்ப போகலாம். திரும்பி வருது. கிளம்ப போகலாம் கைஸ். இந்த வெப்பனை வச்சு மற்றவங்கள மட்டும் தான் அடிக்க முடியும், பேரியை மட்டும் அடிக்க முடியாது. அதை யார் வேணால் அடிக்கலாம். இது மட்டும் தான் டேஞ்சர் கைஸ். இது வந்து சுற்றி நோட்டம். அது போகலாம். எங்கே கண்டாஸ் அங்கே இருக்காங்க கைஸ். அந்த சைடு இந்த சைடு திரும்பி வந்தோடனே நம்ம போகலாம் கைஸ். நம்ம வந்து அந்த டோருக்குள்ளே போய் நம்ம வந்து ஒரு சேனலை ஓப்பன் பண்ணோம். பண்ணிவிட்டு நம்ம சுற்றாலும் பரவாயில்ல, அந்த சைடு வைக்க போகலாம். இதான் நான் சொல்லிட்டேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது ஜம்ப் பண்ணால் வரமாட்டேன், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா செத்துருவீங்க கைஸ். முன்னாடி இருந்த இதில் வந்து கீழே விழுந்த சாக மாட்டீங்க, ஏன்னா ஃப்ளோர் இருந்தது. இப்போ வந்து லாவா இருக்குது. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்துட்டோம் மேலே. காயின் எடுத்துட்டோம். இந்த காயின்லாம் எடுத்துட்டோம். இப்போ இதை சுற்றி விட்டோம். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் கைஸ். இப்போ இந்த சைடு காயின் இருக்கா பார்த்துக்கலாம். ஓ, இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஒரு இடத்துல வருவோம், அப்படி சுற்றிட்டு தான் போகும். சரியா கைஸ்? காசு எடுத்துக்கலாம். பிடிச்சா கைஸ், இதெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறது கைஸ். கரெக்டாக அந்த எல்லோ மார்க்கில் வந்து குதிக்கணும் கைஸ். இதான் இருக்கிறதுலே கஷ்டமான ஸ்டேஜ். இதோட கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ வரேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும். அது ஒரு ½ hour கழிச்சு அந்த மாதிரி தான் வரும். அது செம்ம காமெடியாக இருக்கும். ஒன்றும் நினச்சிக்காதீங்க கைஸ். இந்த காயின் இருக்கா பார்த்துக்கலாம். காயின் இல்லை. இப்போ நம்ம மேலே போகலாம். இப்போ இங்கே ஒரு லெவல் இருக்கு. உப்மா சாதா 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 இப்போ இந்த லேடர் எடுத்துகிட்டு நம்ம மேலே போட்டுருந்தோம் கைஸ். இப்போ நம்ம மேலே ஏறணும். இப்போ கதவை பண்ணணும், கரெக்டாக குதிச்சோம். எஸ், கரெக்டாக குதிச்சிட்டோம். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு திரும்பி வந்துட்டால் நம்ம அந்த காயினை கலெக்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருவோம். இப்போ அவங்க விளையாடுறோம் கைஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகே, கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கோம். காயின்ஸ் இங்கே இருக்குன்னா
பார்த்தா உங்களுக்கு தெரியும். 292 இருக்குங்க. அதோட நம்ம ஒரு gift கலெக்ட் பண்ணியிருக்கோம். 5 gift கலெக்ட் பண்ணி இனிமேல் நடக்கும்னு தெரியும். ஆமாம், ஸ்லைடு ஏதோ தரேன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம எப்படி போகிறது? அங்கே போகணும். ஓகே, நான் திரும்பியே ட்ரை பண்ணுறேன். திரும்பி இதான் லாஸ்ட்டுங்க. கரெக்டாக ஜம்ப் பண்ணுவோம். கரெக்டாக ஜம்ப் பண்ணுங்க. இப்போ கரெக்டாக மேலே அதுக்கப்புறம் இதில் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போடாதுங்க. காயின்ஸ் 1 காயின் ஆகும். நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 293 இருக்குது. இப்போ 294, 295. Where's the values? Okay, நம்ம ஜம்ப் பண்ணி போய்க்கலாம். இது ஆஃப் பண்ணலன்னா இங்கே டிக்குன்னு தெரியும். ஃபஸ்ட் வேல்யூ க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த செகண்ட் வந்துட்டு ஜம்ப் பண்ணிட்டு காயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த பைப் இருக்கலாம். பைப் மேலே போயிட்டு அது நம்ம வந்து ஏதோ காய்ஸ் அந்த ஏனியில் ஏறணும்ல, அதான் காய்ஸ். இது அந்த ஃபேனு பார்த்தோம்ல, அதான் காய்ஸ். இப்போ நில்லுங்க. இதுக்கு ஏனி மலை ஏற வேணாம், அப்படியே நம்ம இப்படி போகிறோம். ஏன்னா அங்கே வேல்யூ ஒரு வேல்யூ இருக்குது. இதுக்கு விட்டாச்சு. இப்போ எல்லாமே க்ளோஸு. நீங்கள் நினைக்கலாம் இப்போ ஒருத்தர் மட்டும் க்ளோஸ் பண்ணால் மற்றவங்களும் போயிடலான்னு நினைச்சா அப்படிலாம் இல்லை. எல்லாருமே க்ளோஸ் பண்ணால் தான் போக முடியும். எல்லாம் தனித்தனியாக க்ளோஸ் பண்ணோம். பார்த்தீங்களா, எல்லா ஸ்மோக்கும் போச்சு. நம்ம வேல்யூ க்ளோஸ் பண்ணோம். இப்போ வந்து அந்த ஒரு பாக்ஸ் மேலே ஜம்ப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இது மேலே ஜம்ப் பண்ணோம். அப்போ கீழே வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு மேலே போய் பேக் ஆஃப் அமௌண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி இது எடுத்துட்டு வாங்க. காசு இது மேலே ஏறி இப்போ இது மேலே ஏறி அது நம்ம சத்தம் வர சத்தமே இல்லை. இப்போ என் ஃப்ரெண்டு விளையாடுறோம். ஏன்னா இது நான் பழக்கப்பட்ட கேமு. கேஸ் வாடி இருக்கான்னு எனக்கு தெரியாது. இல்லை ஆங்கிலத்தில் தமிழ் வாங்க. டக்காயிடுச்சு கைஸ் ஃபோனு. திரும்பி என் ஃப்ரெண்டே விளையாடுறான். இதான் அவனுக்கு லாஸ்ட் லைஃப். இதுக்கப்புறம் நான் விளையாட போகிறேன். இல்லை ஜெயிக்கிறாடா பார்க்கலாம். சூப்பர் விளையாடான். ஆனால் எப்படியும் தோக்க போதும். அதை மட்டும் உதவி ஜெயிச்சுட்டான். மேலே போகிறோம் கைஸ். இங்கே நம்ம கிட்ட கொட்டப்போ 364. இப்போ நம்ம அங்கே ஒன்று தெரியுதா கைஸ், அதுக்குள்ளே தான் நம்ம போனோம். இந்த ஃபேன் காற்று வழியாக போயிடலாம். நம்ம வந்து இப்போ ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணால் மட்டும் தான் வரும் கைஸ். இப்போ நீங்கள் போட நின்னா முதல்ல அப்படிலாம் இல்லை, நீங்கள் போய் ஜம்ப் பண்ணணும் அந்த ஃபேன் மேலே. இப்போ இங்கே இப்போ நம்ம கஃபெட்டேரியா நான் அப்போவே சொன்னல, நான் விளையாடும் போது நம்ம இங்கே இந்த இடத்துக்கு வந்து நம்ம காரணம் என்ன இருக்கா இல்லை, வெயிட் பண்ணுவோம். இருங்க, இப்போ வந்து வெயிட் பண்ணுங்க. அவன் இங்கே இருக்கான ஈஸியாக அடிச்சு முடிச்சுவான். நம்ம வந்து ஃபுட் ட்ராப்பாவை எடுக்க போனோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன். இங்கே ஹெட்டு திரும்ப மாட்டிக்கு. செக் ஹெட்டு திரும்ப மாட்டிக்கு. எங்க கைஸ் கொஞ்சமாக ஸ்டக் ஆயிடுச்சு கைஸ். ஆமாம் கைஸ். இருங்க, எங்கிட்ட ஒரு வழி இருக்கு. கொஞ்ச நேரம் எங்கே போகணும். இல்லைன்னா அவங்ககிட்ட போய் நம்ம செத்துட்டு அதுக்கப்புறமா கைஸ் நம்ம இப்போ பார்ட் 2 போகலாம் கைஸ்.
போட்டுக்கிறேன் guys. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை